வணக்கம் நண்பா. டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், மிசை என்பதன் எதிர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி கீழ். அப்போ மிசைக்கான பொருள் வந்து என்னென்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா மேல், அதற்கான எதிர்ச்சொல் கீழ். நெக்ஸ்ட்டு, குமரன் மலையில் நனைந்தான் என்பது எவ்வகை தொடர். ஆன்சர் ஆப்ஷன் சி உடன்பாட்டு வினைத்தொடர். நெக்ஸ்ட்டு, திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் யாருடைய உரை சிறந்தது. ஆன்சர் ஆப்ஷன் சி பரிமேலழகர். திருக்குறளுக்கு ஃபஸ்ட்டு உரை எழுதினவங்க வந்து மணக்குடவர். திருக்குறளை அச்சிட்டவர் வந்து தஞ்சை ஞானப்பிரகாசர் 1812 வருஷம். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் நடு திராவிட மொழி எது. ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கு. தென் திராவிட மொழிகள்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா தமிழ், மலையாளம், கன்னடம் எல்லாமே தென் திராவிட மொழிகள். நெக்ஸ்ட்டு பொறுத்துக, விசும்பு அப்படின்னாக்கா வானம், மறுப்பு தந்தம், கனல்னாக்க நெருப்பு, களிறுனா யானை. ஆன்சர் 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்பது யாருடைய வரிகள். ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட்டு, பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது. ஆன்சர் ஆப்ஷன் டி குறிஞ்சி திட்டு. பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி எல்லாமே பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரின் நூல்கள். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். நெக்ஸ்ட்டு, கல் குட்டல் சிலை, கற்சிலை என்பது எவ்வகை பெயர். இல்லுங்கிறது வந்து இறா திரிஞ்சிருக்கிறனால இது திரிதல் விகாரம். நெக்ஸ்ட்டு, நன்னூல் கற்றேன் என்பது எவ்வகை ஆகு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ காரிய வாகு பெயர். நெக்ஸ்ட்டு, அலை என்ற சொல்லின் பொருள் யாது. ஆன்சர் ஆப்ஷன் டி புற்று. அலைனா புற்றுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, மீதூன் விரும்பேல் என கூறியவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஔவையார். நெக்ஸ்ட்டு, தொடை எத்தனை வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி தொடை 8 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, நான் யான் என்பன டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்மை ஒருமை பெயர்கள். நெக்ஸ்ட்டு, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று பெரியாரை பாடியவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு, திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் பி ஜியு போப். தலைய என்பது டேஸ் அளபடை. ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லிசை அளபடை. ஈன்ற வார்த்தை வந்துச்சுட்டாக்காது சொல்லிசை அளபடை. நெக்ஸ்ட்டு, அறவுர கோவை என வழங்கப்படும் நூலின் பெயரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி. ஆசிரியர் கூடலூர் கிழார். யாழாதியின் ஆசிரியர் கனி மேதாவியார். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். திருக்குறள் திருவள்ளுவர். நெக்ஸ்ட்டு, மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி மாரி. மாரினா மழை பெறலாம். நெக்ஸ்ட்டு, தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி உணர்த்தும் பொருள் என்ன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ உன். நெக்ஸ்ட்டு, பொறுத்துக, நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். ஆன்சர் 3, 4, 2, 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, பொருந்தாததை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு இது 3 நூலும் 10 பாட்டு நூல்கள். புறநானூறுங்கிறது வந்து 8 தொகை நூல்கள். நெக்ஸ்ட்டு, காயிதே மில்லத் என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி சமுதாய வழிகாட்டி. நெக்ஸ்ட்டு, ஒன்றாகும் முன்றிலோ இல் என்ற பழமொழியின் பொருள் என்ன. ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு, ஒன்றாகும் முன்றிலோ இல் என்ற அந்த லைன் வந்து பழமொழி 400 வந்து இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு, அன்பு என்பதனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆன்சர் ஏ மே. நெக்ஸ்ட்டு, சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எது. ஆன்சர் ஆப்ஷன் சி நாலடியார். திரிகடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். நெக்ஸ்ட்டு, விடை வகைகள். நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும் என்று கூறுவது எவ்வகை விடை. ஆன்சர் ஆப்ஷன் பி உருவது கூறல் விடை. நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் தொடர்களில் தன்மை ஒருமை தொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி தன்மைன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா நானுங்கிறது வந்து தன்மை. அல்லேன் நான் அல்லேன். நெக்ஸ்ட்டு, பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு. பழமொழி 400 எழுதுனது முஞ்சுரை அரையனார். பாஞ்சாலி சபதம் பாரதியார். நெக்ஸ்ட்டு,
பெப்பர்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி பொம்மலாட்டம். நெக்ஸ்ட்டு என் தமிழ்னா என் பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் சி எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டு இரு பொருள் தருக. ஆறு. ஆன்சர் ஆப்ஷன் டி நதி எண். நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இலைக்கு வேறு பெயர் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி தலை. நெக்ஸ்ட்டு கூரை கூரை பொருள் வேறுபாடு அறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த கூரைன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா வீட்டின் கூரை. இந்த ரை வந்துச்சு அப்படின்னாக்கா அது புடவை. நெக்ஸ்ட்டு சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடு. கூடை முடை. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு இன எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி கல்வி. வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் என்னவா இருக்கும்னாக்க இன எழுத்துக்களாக இருக்கும். சா அப்படிங்கிறது ஒரு வல்லின எழுத்து, இஞ்சிங்கிறது மெல்லின எழுத்து, தா வல்லின எழுத்து, இந்துங்கிறது மெல்லின எழுத்து, பாங்கிறது ஒரு வல்லின எழுத்து, வல்லின எழுத்துக்கு இனமான மெல்லின எழுத்து இம்முங்கிறது தோன்றியிருக்கு. இந்த கல்விங்கிறது ராங்கு. நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி எஃகு. பண்பு மஞ்சு கண்டு இது எல்லாமே என்னென்ன நம்மன மெல்லினத்துக்கு உண்டான எழுத்துக்கள் வந்திருக்கு. குசுறுத்து புருக்கு முன்னாடி இன்னு இஞ்சி இன்னு இது எல்லாமே மெல்லின எழுத்துக்கள். எஃகுங்கிறது ஆயுத தொடர் குற்றியலுகரம். மற்ற மூணுமே மென் தொடர் குற்றியலுகரம். ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகா இடத்தை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தண்ணீர் குடின்னு வந்திருக்கணும். இங்கே தண்ணீர் குடி வல்லினம் மிகா இடம். நெக்ஸ்ட்டு படி என்னும் வேர்ச்சொல்லின் பதம். படி அப்படின்னு பார்த்துங்க அப்படின்னாக்க ஆன்சர் ஆப்ஷன் டி படித்தான். நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருளறிந்து பொறுத்துக. பாலை பாடினான். நாலாவது பாலைத்திணை பாடினான். பாலை பாடினான் இப்புன்ற எழுத்து வந்துச்சு அப்படின்னாக்கா அது பாவினை பாடினான். தேரை பார்த்தான். தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான். தேரை இந்த இப்பு வந்துச்சு அப்படின்னாக்கா அது தேரினை பார்த்தான் வரணும். ஆன்சர் 4 3 1 2 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடர்களில் உள்ள 4 வகை சொற்களில் உரிச்சொல்லை தேர்ந்தெடு. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினார். மா அப்படின்ற எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உரிச்சொல். உரிச்சொல்லை தான் அவங்க தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி மாநகரம். வளவனும் தங்கையும் இங்கே வெளிப்படையாக வந்ததுனால அது எண்ணுமை. நெக்ஸ்ட்டு அடி வகைகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் டி கோல் குத்திச்செடி. தாள்னா கேழ்வரகு தாள், வாழைத்தண்டு, புதர்தூறு. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் சரியானது எது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாசவர் வெற்றிலை விற்பவர். ஓசுனர்னக்க எண்ணெய் விற்பவர். மண்ணுள் வினைனர்னக்க சிற்பி. காருகர்னக்க நெய்பவர். நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி கிழக்கு கோடை காற்றுன்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. வடக்கு வாடைக்காற்று, தெற்கு தென்றல் காற்று, மேற்கு கோடை காற்று. நெக்ஸ்ட்டு கபிலன் பேசினான் என்ற தொடரில் பேசினான் என்பது எக்காலத்தை குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி இறந்த காலம். நெக்ஸ்ட்டு கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு தாமே இட்ட பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி ராமவதாரம். நெக்ஸ்ட்டு பிழை திருத்துக. பிழை திருத்துக அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு கடல். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு என்ற வார்த்தை வந்திருக்கணும். ஸோ கடல்னு கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து ஓர்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒருன்ற வார்த்தை வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகை தொடர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மறைவிடை. ஐ அவ் என்ற சொற்களின் இன எழுத்துக்களை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி இ உ. ஐன்ற எழுத்துக்கு ஈன்ற எழுத்து இன எழுத்து, அவ்வுன்ற எழுத்துக்கு ஊன்ற எழுத்து இன எழுத்தாக இருக்கும். சவுண்ட் ஒரே மாதிரி வருங்க. ஐ ஈன்னு முடியுதுங்களா, அவு ஊன்னு வருதுங்களா, அப்போ இன எழுத்து ஈக்கமா ஊ. நெக்ஸ்ட்டு சரியான வினாச்சொல் எது. மனப்பாட செய்யுளை படித்தாயா. ஆன்சர் ஆப்ஷன் டி ஏவல் வினா. நெக்ஸ்ட்டு கிறு கின்று ஆனின்று எக்காலத்திற்குரிய இடைநிலைகள். ஆன்சர் ஆப்ஷன் பி நிகழ்கால இடைநிலைகள். நெக்ஸ்ட்டு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிழையற்றது ஆன்சர் ஆப்ஷன் சி
வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் திசை சொற்களை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி சாவி, சன்னல். மண் பொண்ணுங்கிறது வந்து இயற் சொல், அழுவம் வங்கம் என்பது திரிசொல், விடம் மடம் என்பது வடச்சொல். நெக்ஸ்ட்டு, பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் சி பொற்சொடி வந்தால் ஊமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. பொற்சொடி வந்தால் அன்மொழி தொகை. தாய் தந்தை, தாயும் தந்தையும் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னாக்கா அது உண்மை தொகை. வளர்த்தமிழ் 3 காலத்தையும் காட்டுச்சு அப்படின்னாக்கா அது வினைத்தொகை. வளர்த்தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ். வட்ட தொட்டி, வட்டமான தொட்டி, பண்பு தொகை. நிறம், சுவை, அளவு, வடிவத்தில் வந்து ஏதாவது ஒன்று குறிச்சிச்சு அப்படின்னாக்கா அது பண்பு தொகை. வட்டம்ங்கிறது வந்து ஒரு வடிவத்தை குறிக்கிறனால அது பண்பு தொகை. நெக்ஸ்ட்டு, பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி முல்லை, பாலை நிலங்கள்ங்கிறது வந்து பொருந்தாதது. இங்கே கேள்வி என்ன வந்திருக்குனாக்கா குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்களில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா முல்லை, பாலை நிலங்கள். நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. திணை கொடுத்துட்டு அதற்கான கடவுளை வந்து கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். ஆன்சர் 2, 3, 4, 1. ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. நெக்ஸ்ட்டு, தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் சி செய்தி தொடர். நெக்ஸ்ட்டு, உயர்திணைக்கு அல்லாத பால் வகையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி பலர்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பாலுங்கிறது வந்து உயர்திணைக்குரியது. பலவின் பால் என்பது அக்ரிணைக்கு உரியது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும். நெக்ஸ்ட்டு, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்றதுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் ஏ எருது எக்காலமிடும், கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும், காகம் கரையும். நெக்ஸ்ட்டு, வன்தொடர் குற்றியலுகரம் எது? வன்தொடர் அப்படின்னாக்கா குசுறு துபுருக்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து கசட தபரில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது வன்தொடர் குற்றியலுகரம். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி நாக்கு வகுப்பு. எஃகு அஃதுங்கிறது வந்து ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். முதுகு வரலாறுங்கிறது வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம். நெஞ்சு இரும்பு என்பது மென்தொடர் குற்றியலுகரம். பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கப்பல் கட்டும் கலை. நெக்ஸ்ட்டு, மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிவினா. ஆசிரியருக்கு வந்து தெரியும் அதனுடைய பதில் என்னன்னு. ஆசிரியர் வந்து மாணவன்கிட்ட கேட்டாங்க அப்படின்னாக்கா அது அறிவினா. நெக்ஸ்ட்டு, பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊசல். சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படிங்கிறது வந்து யாருக்குரியது அப்படின்னாக்கா ஆண்பாலுக்குரிய 3 பிள்ளைத்தமிழ் பருவங்கள். ஊசல்ங்கிறது வந்து ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு, ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஆன்சர் ஆப்ஷன் பி இது பழம் அன்று. இதுங்கிறது வந்து ஒருமை, பழம்ன்றது ஒருமை, அன்றுங்கிறதும் ஒருமை. அதனால் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, அந்தமான் என்ற சொல் அந்த ப்ளஸ் மான் என பிரிந்து நின்று எப்பொருளை தருகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விலங்கு. அந்த மான். இப்போ மானை குறிக்கிறனால மானுங்கிறது வந்து ஒரு விலங்கு. நெக்ஸ்ட்டு, சொற்களில் மெல்லிய மெய் எழுத்து அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஸ் எழுத்து வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி வல்லினம். மெல்லினத்துக்கு இனமாக எந்த எழுத்து வரும்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா வல்லின எழுத்து தான் வரும். நெக்ஸ்ட்டு, பயனினம் பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி பசுமை கூட்டல் நினம். நெக்ஸ்ட்டு, திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இலை, இலை. இலைன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இலைக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெலிந்து போதல். இந்த இலைக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா நூல் இலை. நெக்ஸ்ட்டு, அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்ட சுட்டு எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் உ டின்ற ஆப்ஷன் உ. ஆன்சர் உ. நெக்ஸ்ட்டு, வட்டு கூட்டல் ஆடினான் என்பதை சேர்த்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி வட்டாடினான். 17 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 11. நெக்ஸ்ட்டு, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணக்குடவர். மொத்தம் 10 பேர் வந்து உரை எழுதியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து மணக்குடவர் எழுதியிருப்பாங்க. சிறந்த உரை வந்து பரிமேலழகர் உரை.
நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்து ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு ஆன்சர் ஆப்ஷன் பி அரை மாத்திரை அளவு. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. சாந்தம் அமைதி, மகத்துவம் மகத்துவம் என்றால் சிறப்பு, தாரணி என்றால் உலகம், இரக்கம் என்றால் கருணை. ஆன்சர் 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாரதிதாசன் எழுதிய எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிசிராந்தையர். நெக்ஸ்ட்டு வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி வேளாண் வேதம். நாலடியார் என்ற நூலை தான் வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் எது நேரசை இல்லை? நேரசை அப்படின்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் டி கடை. கடைங்கிறது வந்து ஒரு நிறையசை. நான் குறில் எழுத்து மட்டும் தனியாக வந்துச்சு அப்படின்னாக்கா நேரசை, குறில் ஒற்று வந்துச்சுனாக்கா நேரசை, நெடில் வந்துச்சு அப்படின்னாக்கா அது நேரசை. நெக்ஸ்ட்டு ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது டேஸ் எனப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி சீர் எனப்படும். நெக்ஸ்ட்டு திருக்குறள் படித்தால் என்பது எவ்வகை தொகைநிலை தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொடர். திருக்குறள் படித்தால் என்பது எவ்வகை தொகைநிலை தொடர்னா வேற்றுமை தொடர். நெக்ஸ்ட்டு வட்டமேசை மாநாடு என்பதன் ஆங்கில மொழியாக்கம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தான் வட்டமேசை மாநாடு. நெக்ஸ்ட்டு டேஸ் நிலத்தில் ஏறு தழுவுதல் ஆண்மகனின் வீரத்தை புலப்படுத்துவதாக இருந்தது. ஏறு தழுவுதல்னாக்கா அது முல்லை நிலம். நெக்ஸ்ட்டு செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோழர் காலம். சோழர்களுடைய காலத்தை தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என் அம்மை வந்தாள் என்பது மாட்டை பார்த்து கூறுவது டேஸ் வலுவமைதி ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ திணை வலுவமைதி. நெக்ஸ்ட்டு கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் டேஸ் விடை சுட்டு விடை. நெக்ஸ்ட்டு காலம் கறந்த பெயரெச்சம் டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி வினைத்தொகை. அணிகலன் தவறாக பொருந்தியது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி அரை நான் தொடையில் அணிவதுன்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. சிலம்பு கிண்கிணி காலில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குண்டலம் குலை காதில் அணிவது. நெக்ஸ்ட்டு விடும் என்பது டேஸ் சீர். விடுங்கிறது வந்து நிறையசை. ஆன்சர் ஆப்ஷன் பி குறிலினை ஒற்று வந்ததுனால அது நிறையசை. நெக்ஸ்ட்டு மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற டேஸ் பூவை சூடி தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைப்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி உளினை திணை. நெக்ஸ்ட்டு கிளவி என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல். தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க. தவறானது ஆன்சர் ஆப்ஷன் சி நீங்கள் என்பது படற்கை கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. நீங்கள் அப்படின்னாக்கா நீங்கள்னாக்கா முன்னிலைன்னு வரணும். நான்கிறது வந்து தன்மை, அவன் என்றால் படற்கை. நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபாரம், இதெல்லாம் வரும். பிளாட்ஃபாரம் என்பதற்கு இணையான தமிழ் சொல்? ஆன்சர் ஆப்ஷன் சி நடைமேடை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. சப்பாத்தி கள்ளி மடல், நாணல் தோகை. நாணல்ங்கிறது வந்து தோகை, பாக்கு கூந்தல், வரகு தாள். ஆன்சர் 3, 1, 2, 4 ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் இடைச்சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஐ. நெக்ஸ்ட்டு பொருந்தாத ஒன்றை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி ஏன கருவின்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. ஏ என்றால் அம்பு. ஈ கொடு கா சோலை மீ மேலே. நெக்ஸ்ட்டு பருதி ஆதவன் வெய்யவன் என்று பல பொருள் கொண்ட ஒரு சொல் எது? பருதி அப்படின்னாக்கா சூரியன்னு சொல்லுவாங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஞாயிறு. ஞாயிறுனாலும் சூரியன் தான். நெக்ஸ்ட்டு காடு என்ற பொருள் குறிக்காத சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி புனல். புனல்ங்கிறது வந்து நீரை குடிக்கக்கூடியது. அடவி கானகம் வனம் எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள். நெக்ஸ்ட்டு சொல் பொருள் குறிக்காத சொல்லை தேர்வு செய்க. பதம்னாலும் சொல்லுதான், மொழினாலும் சொல்லுதான், கிளவினாலும் சொல்லுதான். பிழை என்றால் சொல் கிடையாது, சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு ஒருவனுக்கு நிலையான அழிக்க முடியாத செல்வமாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஊக்கமுடைமை. ஒருவனுக்கு நிலையான அழிக்க முடியாத செல்வமாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஊக்கமுடைமை. இது உங்களுக்கான கேள்வி. திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? எத்தனை குறட்பாக்களை கொண்டது? திருக்குறளை எழுதியவர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.